அதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் தமது சொத்து மதிப்பு 653 கோடி என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தன்னிடம் சொந்தமாக கார், பைக் எதுவும் இல்லை என்றும் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆற்றல் அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் அசோக்குமார் ஈரோடு மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். திங்கட்கிழமை ஈரோடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் பிரமாண பத்திரத்தில் தனது சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளார். அதில் தமக்கும் தமது மனைவிக்கும் மொத்தம் 653 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக அசோக்குமார் தெரிவித்துள்ளார். தமது பெயரில் மட்டும் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அசோக்குமாரின் மனைவி கருணாம்பிகாவின் பெயரில் 47 கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துக்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை வங்கிகள் மற்றும் நிறுவனங்களில் வைப்பு தொகையாகவே உள்ளன. அசோக்குமாரிடம் 10 கிலோ தங்கமும் அவரது மனைவியிடம் சுமார் 11 கிலோ தங்கமும் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசோக்குமார் பெயரில் 57 கோடி ரூபாய்க்கும் அவரது மனைவியிடம் 22 கோடி ரூபாய்க்கும் அசையா சொத்துக்கள் உள்ளதாக பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மட்டுமின்றி கோவை, திண்டுக்கல், தாராபுரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் தனது பெயரில் அசையா சொத்துக்கள் இருப்பதாக அசோக்குமார் தெரிவித்துள்ளார். 653 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வைத்துள்ள போதும் தன்னிடமோ தனது மனைவியிடமோ சொந்தமாக ஒரு கார், பைக் கூட இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகனான அசோக்குமார் 2021 முதல் பாஜகவில் தீவிர கட்சி பணிகளை மேற்கொண்டு வந்தார். பாஜகவின் மாநில ஓபிசி அணி தலைவராகவும் அசோக்குமார் இருந்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் அவர் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.